நம்ம சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி தர்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி தர்றதுக்கு ரெடி ஆகல, எல்லாரும் கவிதை சொல்லுங்க, அதையும் இங்கிலீஷ்லயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. சரின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு முத்துட்ட கேட்குது. முத்து ஒரு கவிதை மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. மீனா வந்து முத்தை பார்த்து ஒரு கவிதை சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தராக சொல்லையில் அப்புறம் அந்த பையா இருக்காங்கல்ல, இன்கம் டேக்ஸ் அதிகாரி, அவரையும் சொல்கிறாங்க. அவரை சொன்னோன்னே அவர் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மேடையில் அந்த சொல்லிக் கொடுக்குற இடத்த நின்று நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லிடுறாரு. சொன்னோன்னே இன்னைக்கு கிளாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. போனோடனே பின்னாடி மீனா நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி முத்தை சொல்கிறாங்க. முத்து வந்து மீனா வந்து அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. முத்து வந்து சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி சார், பேசுகிற இடம் ஒன்று இருக்குல்லங்க சார், நீங்கள் என்னங்க சார் பப்ளிக்கில் இப்படி பேசிவிட்டீங்க, நான் பேசுனது தப்பா முத்து, என்ன முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் திரும்ப போய் வேணா சாரி கேட்கவா முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சார் நீங்கள் இங்கே சாரி கேட்க வேணாம், நீங்கள் சும்மா இருங்க, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த லொக்கேஷனை கொண்டு முத்தோட அம்மா சிந்தாமணிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதை வந்து ப்ரொமோ மாதிரி தான் காட்டுறாங்க. அது வந்து அனுப்பிச்சி விட்டோன்னே சிந்தாமணி ஷாக்காகி சிந்தாமணி வரப்போகிறாங்க. அதுக்கும் நம்ம முத்து பிளான் பண்ணியிருப்பாரு. என்ன நடக்குது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.